மதிப்பிற்குரிய விசி மேம், மற்ற சான்றோர்கள், முகவரி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். முகவரியில் 2015 ஜாயின் பண்ணேன். புதுக்கோட்டை அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தேன். அங்கே போகிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். போகிறப்போ ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஒரு ஸ்டாமின்னு ஒரு பில்டிங்கில் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனப்போ போயிட்டு சரி நம்மளும் அக்ரி சேர்ந்துட்டுமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதில் தான் இருந்தோம். பட் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவும் தெரியல. அப்புறம் முகவரி ஃபவுண்டேஷன் எங்கள் அக்கா வந்துட்டு அவங்க தான் படிக்க வச்சாங்க. அக்கா டாக்டராக இருக்காங்க. ஸோ திருப்பியும் தம்பியும் படிக்க வைங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து, அப்புறம் அண்ணா வந்துட்டு சரி தம்பியும் சேர்த்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இங்கிலீஷ் சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் நான் என் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி வந்துட்டு பண்ணேன். ஜார்க்கண்டில் சீட்டு கிடச்சி எம்எஸ்சி அக்ரானமி பண்ணேன். அதுக்கு வந்துட்டு அங்கே ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எனக்கு அஸ்ஸாம் கிடச்சிச்சு. அங்கே போகிறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, ஒன்லி ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. 3 நாளைக்குள்ளே அங்கே நான் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்பயும் ரமேஷ் அண்ணாக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு ரமேஷ் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி நிலமையில் இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நீ போக்கணு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கேன்னா அதுக்கு முகவரி ஃபேமிலியும் ஒரு காரணம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெற்றி அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. ஏன்னா நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ இன்டர்வியூக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அப்புறம் முகவரி ஃபவுண்டேஷன் அருண்ராஜண்ணா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அவர் வரலன்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் என்னோடய ட்ராவலிங்ஸில் ரொம்ப எக்ஸாமுக்கு நாங்கள் நார்த்தில் படித்ததுனால அப்போ டிக்கெட் டக்குன்னு கிடைக்காது. அப்போ வந்துட்டு ரொம்ப ரயில்வேஸில் ஒரு அண்ணா இருக்கார். அண்ணா வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ முகவரி ஃபேமிலி வந்துட்டு இப்போ முடியாது. ஸோ எங்கே போனாலுமே ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ அண்ணா.